மிதுனம். மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா சிம்மமனை 3ஆம் மனை. இதான் 3ஆம் வீடு, புகழ் தரக்கூடிய வீடு. 3ஆம் வீட்டில் கிரகம் சூரியன் இருக்கலாமா? தாராளமா இருக்கலாம். பெரிய தைரியமான நபர். சமூகத்துல எதையும் துணிகரத்தோடு எதிர்கொள்ளக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும், நல்ல ஒரு வேகத்தை கொடுக்கும், சகோதர லாபத்தை கொடுக்கும், அட்வான்ஸ் ஸ்கில் கொடுக்கும், பிறருக்காக சப்போர்ட் இருக்கிற திறனை கொடுக்கும். சந்திரன் இருக்கலாமா? 3இல் சந்திரன் இருக்கலாம். சிம்மமனையிலே சந்திரன் இருப்பது நல்ல பலனை செய்யும். செவ்வாய் இருக்கலாமா? செவ்வாய் தாராளமா இருக்கலாம். அதீத அட்வான்ச்சர், அதீத யோகம், அதீத நல்ல பலன்களை கொடுக்கும். செவ்வாய் இருப்பது துணிச்சல், துணிகரம் அத்தனையும் கொடுக்கும். ராகு இருக்கிறது யோகம். பொதுவாகவே ராகு இருக்கிறது 3இல் இருந்தால் யோகம். எந்த லக்னம் எந்த ஸ்தான பலத்தை பெற்றிருந்தாலும் யோக அமைகளை கொடுக்கும். குரு இருக்கலாமா? குரு இருப்பது யோகம் அல்ல, குரு இருப்பது சாதக பலம் அல்ல. குருவுக்கு இங்க ஸ்தான பலம், ஆனால் ஜாதகர் பார்ட்னரால சிரமத்தை அனுபவிப்பார். சனி இருக்கலாமா? சனி பகவான் உபய ஜெயத்தில் யோகம் என்றாலும் சிம்மமனையிலே யோகம் அல்ல, சில சாதகம் இல்லாத பலன்களை கொடுப்பார். புதன் இருக்கலாமா? புதன் இருப்பது யோகம். லக்னாதிபதியை 3இல் இருந்தால் இடம்பொருள் ஏவரறிந்து செயல்படக்கூடிய குணம், தற்காத்து கொள்ளுதல், பிறரை எப்படி பயன்படுத்தணுன்ற அந்த அனுபவங்களை கொடுக்கும். கேது இருக்கலாமா? கேது இருப்பது சாதகம் அல்ல. மிதுன லக்னத்துல கேது இருக்கிறாரா சிரமம். ஜாதகர் முற்பகுதி வாழ்க்கைலாம் ரொம்ப கஷ்டப்பட்டுறாரு. எதை முடிவு எடுத்தாலும் அதுல ஒரு தடைகளை கொடுத்தது. சுக்கிரன் இருக்கலாமா? சுக்கிரன் இருக்கிறது நன்மை. லக்ன 5ல், அப்ப விரையாதிபதி 3ஆம் இடத்துல இருப்பது சுயமுயற்சியில் வாழ்க்கையில் சகலவிதமான பலனையும் அனுபவிப்பார். ஆனால் மீண்டும் மீண்டும் 3ஆம் இடத்து சுக்கிரன் சிற்று வாழ்க்கையில் பிரச்சனையை கொடுக்கிறார், திருப்திகரம் இல்லாத இல்லறத்தை கொடுக்கிறார். அந்த வகையில 3ஆம் இடம் மிதுனத்திற்கு பார்த்தாச்சு.